லோ பட்ஜெட்டில் வீடு வேணும், இடம் பெருசாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே ஸ்பேஷியஸாக இருக்கணும், மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இருக்கணும்னு ஐடியாவோட வீடு தேடி இருந்தீங்கன்னா இந்த வீட்டை கப்புன்னு பிடிச்சி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் வந்து சீக்கிரம் பார்த்துருங்க. ஏங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே 16க்கு 16 லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான், அதில் இன்டீரியர் பண்ணி அட்டாச்டு பாத்ரூமோட ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. லோ பட்ஜெட் வீட்டில் எங்கெங்க பூஜை ரூம் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியாவோட எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்னன்னா இந்த வீட்டை பட்ஜெட் விலையில கொடுக்குறதா. இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாமா? இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 30க்கு 45 லேண்ட் ஏரியாவில் 3 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. தெற்க பார்த்த மாதிரி சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோரு. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு எல் டைப்பில் பெரிய பெரிய பார்டர் ஒர்க்கு, ட்ரீ டிசைன் வச்ச மாதிரியான ஸ்டென்சில் டிசைன்ஸு, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு, டெக்ஸ்சர் ஒர்க்கு, இந்த மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லேயே அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சோலார் பேனல் டிசைன்ஸ் மாட்டியிருக்காங்க. சன்செட் ஆயிடுச்சுன்னா அந்த லைட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஆன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி இந்த ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஏசிகா டிசைன்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 7 சீட்டர் கார் நிறைய டூலை நிறுத்திக்கிற மாதிரி 11க்கு 20ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த சைடில் எல் டைப்பில் வந்து வால் டைல்ஸ் வந்து ஒரு பிளாக் வித் மார்பிள் டிசைன்ஸில் கிளாஷி ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்லாம் இருக்குது. அந்த இடத்துல EB மீட்டர் மார்க்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் டிசைன் கிளாஸ் எல்லாம் கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா இங்கே வந்து 16க்கு 16ன்னு நல்ல ஒரு லேவிஷான லிவிங் ஹால் பார்க்க முடியும். சீலிங்கில் இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. அதுலேயே பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்து சென்டரில் வந்து சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோல் சீலிங் ஃபேனும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்பிள் டிசைன்ஸில் இருக்குது. வெளிச்சத்துக்காக இங்கே 2 விண்டோஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. சில்வர் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்கோட ஷோகேசிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஷோகேசிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து அங்கே சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. பேஸ் யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு தனியாக ஒரு பூஜா ரூமே இருக்குது. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4க்கு 4ங்கிற அளவுலாம் வந்துருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம் இது. கிரானைட் ஷெல்ஃப் 2 கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்கு வந்து அந்த சைடில் கிச்சன் கம் டைனிங் இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகிற என்ட்ரன்ஸில் வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குங்க. டோர் எல்லாமே இந்த மாதிரி ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் பெட்ரூம் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10க்கு 16. ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் இங்கே ஃபுல்லாமே லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் UPVC விண்டோஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் இதுதான். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமோட அளவு 7க்கு 5ங்கிற அளவு வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்பில் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷினு, பைப் ஃபிட்டிங்ஸு, ஷவர் யூனிட்டு, இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்காங்க அந்த சைடு. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங்கோ வீட்டோட செகண்ட் பெட்ரூமே பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துட்டு அப்புறம் கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு பெரிய RCC ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஃபுல்லாமே வெளிச்சதுக்காக இங்கே 2 UPVC விண்டோஸும் இந்த பெட்ரூமில் மாட்டியிருக்காங்க. AC மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற அளவில் இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்கவாக மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, டவல் ராடை எல்லாமே இருக்குது. ஷவர் யூனிட் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். கிச்சன் கம் டைனிங் செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. 8க்கு 16ங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங்கை நல்லா ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் இருக்குது. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே குவார்ட்ஸ் மெட்டீரியலில் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து யார் வராங்கன்னு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கிச்சனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. என்ற லெவல் எல் ஷேப்பில் RCC லேப்டாப்லுமே ஸ்டோரேஜ் யூனிட்டு. இந்த இடத்துல கிளாஸ் கபோர்டு ஒர்க்கோட ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே ஆயில் ஃப்ளோ ட்ரே இந்த மாதிரியான பேஸ் யூனிட் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. மாடுலர் கிச்சன் டைனிங் ஏரியாவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின், அங்கேயுமே கிரானைட் கவுண்டர் டாப் தான். இந்த இடத்துல கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே
டைனிங்கில் ஆரம்பித்து கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் வந்து ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் பிளாக் வித் ஒயிட் கலர் தீமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேசியஸான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பளாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட போர்ட்டிகோ வழியாக இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு செட் பேக் ஏரியா அதுங்க. வீட்டுக்கான போர்டு மோட்டர்லாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அவுட்ரு ஏரியா அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் இங்கே வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. 5க்கு 4ங்கிற அளவில் ஒரு இந்தியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டார்கீஸுக்கு கீழே வீட்டுக்கு தேவையில்லாத அந்த ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் இங்கே நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து வீட்டுக்கு டேரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் டேரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. டேரஸில் வந்து 1000 லிட்டர்ஸில் சின்டெக்ஸும் மேனுவலாக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சுற்றியுமே பார்க்க முடியும். நிறைய வீடுகள் வந்துருச்சு. பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனு, ட்ரைனேஜ், இபி, தாரோடு எல்லாமே இருக்குது. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 54 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடை வந்து கப்பன் பிடிச்சி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நேரில் வந்து பார்த்துருங்க. ஏன்னா கம்மியான பட்ஜெட்டில் ஸ்பேசிஸான 3 சென்ட் இடத்துல ஒரு நல்ல வீடு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடை வந்து பார்த்துட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.